ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சின்னதாக தோட்டம் ஒன்று இருக்குது. அது சின்னதாக ரொம்ப பெருசாலாம் இல்லை. வீட்டில் வந்து சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து காய்கறி வச்சுருக்கோம். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பேன். இந்த சீசனுக்கு வந்து பாவக்காயும் அது கூட வந்து கத்திரிக்காயும் இருக்குது. அதே மாதிரி மாடி தோட்டத்தில் வந்து தென்னை மரம் இருக்குது. அதே மாதிரி வந்து முருங்கை மரம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீத்தாப்பழம் வந்து நேற்று ஒரு பழம் பொறிச்சிட்டோம். இன்னொரு பழம் வந்து கரெக்டாக அந்த குருவியெல்லாம் கறிக்கிற சமயத்தில் வந்து டக்குன்னு அதை பொறிச்சிட்டேன். அடுத்தது வந்து பாவக்காய் வந்து செம்மையாக பழுத்திருந்தது. அது ஒரு காய் பறிச்சிட்டேன். பாப்பா ஒரு வீடியோ பார்த்து சொன்னா, அம்மா காயில் வந்து இந்த புழுவெல்லாம் பிடிக்காததுக்கு வந்து அதாவது ஒரு பாட்டிலில் வந்து கருவாடெல்லாம் போட்டுச்சு தண்ணி ஊற்றி வச்சு அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக காய் வரும் அப்படிங்காட்டி அதே மாதிரி பாட்டில் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சோம். 2 பாட்டில் ஃபிட் பண்ணி வச்சோம். அதே மாதிரி நிறைய காய் பிஞ்சு நிறையா விட்டுருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், காய் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் யூஸ் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான அந்த காய்கறி, அந்த வெங்காய சருகு அதெல்லாமே போட்டிருந்தேன். மற்றபடி எதுவுமே போடல. காய் நல்லா ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக நல்லா பழுத்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் விட்டோம்னா காய் ஃபுல்லாக பழுத்து போயிடும். இன்றைக்கி சமையலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பொறிச்சிட்டேன். மறுபடியும் எதை வேணும் அப்படின்னா அப்போதைக்கு தேவையானது மட்டும் நான் பொறிச்சிக்குவேன். சப்போட்டா மரம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால வந்து இப்போ என்னென்னா மாடியில் போய் பொறிக்க முடியும். மாடியில் பார்த்தாலும் இந்த சீசன் இல்லைங்காட்டி காய் வந்து ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அதை மட்டும் இப்போ வந்து பொறிச்சிக்குவோம். எங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து காய் ஃபுல்லாக நிறைய காய்ச்சிருந்தது. நிறைய பக்கத்தில் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தோம். பட் இப்போ என்னென்னா இன்னும் தெரியல, இந்த சீசனுக்கு காயே இல்லை. என்னன்னு தெரியல, 1-2 தான் காய்க்குது. அது என்ன மிஸ்டேக் எனக்கு தெரில. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய முருங்கை மரம் இருந்துச்சு. அது வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளோ காய் காய்ச்சிது. லாஸ்ட்டாக வந்து மழை பெஞ்சதில் ஃபுல்லாக வந்து ஒரு வாதே உடஞ்சி போச்சு. தவறி ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருக்குது. அதில் என்னென்னா ஒரே ஒரு காய் எனக்குன்னே இருக்க மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தா அந்த காய் பிஞ்சாக இருக்குது. சரி, ஓகே, அது இன்னும் 2 நாள் கழித்து மறுபடியும் பொறிச்சிக்கலாம். இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையானதை மட்டும் கீரை மட்டும் இன்றைக்கி தேவையான கீரை மட்டும் கொஞ்சம் பொறிச்சிக்கலாம். இப்போதைக்கு கீரை பொறிச்சிட்டேன். இந்த முருங்காய் வந்து ரொம்ப பெஞ்சாக இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அந்த முருங்காய் பொறிச்சிக்குவோம் சாம்பாருக்கு. இப்போதைக்கு தேவையானது போதும் நமக்கு. இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள், தென்னை மரம் ஒன்று இருக்குது. அது கை கெட்டுற தூரத்துலேயே இருக்குது. நம்ம மாடியிலேருந்து அப்படியே பொறிச்சிக்கலாம். வெய்ய காலத்தில் இளநீலாம் பொறிச்சிட்டோம். இப்போ வந்து காய் எல்லாமே பெஞ்சாக இருக்குது. அது வந்து நமக்கு வேணும்னா மட்டும் பொறிச்சிடும். இப்போதைக்கு எதுவும் வேணும் பாருங்கள். அடுத்து வந்து கத்திரிக்காய் செடி, சின்ன செடி தான். அதில் வந்து இப்போதைக்கு வந்து 2 பிஞ்சு மட்டும்தான் இருக்குது. அதை வந்து இப்போ நமக்கு வேணாம். ஆனால் பாவக்காயை ஆல்ரெடி பொறிச்சிட்டோம், கீரையும் பொறிச்சிட்டோம். அதனால் வந்து இன்றைக்கி சமையலுக்கு மட்டும் கீரையை மட்டும் பாவக்காய் பொரியல் மட்டும் பண்ணிக்குவோம். இன்னும் 2 நாள் கழித்து கத்திரிக்காய் பொறிச்சிக்கலாம். அதனால் இப்போதைக்கு வேணாம். அடுத்தது வந்து ஒரு ரோஸ் செடிங்க. அந்த ரோஸ் செடியில் ஒரே ஒரு கீரை செடி இருந்துச்சு. அது வந்து கரிஞ்சி குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அதில் வந்து ஒரே ஒரு செடி. போன டைம் வந்து அதை பொறித்து சட்னி ஆட்டிட்டேன். இப்போ வந்து 2-3 தலை இருக்குது. அதே மாதிரி கீழேயும் செடி இருக்குது. அது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த கீரையை பொறிச்சிக்குவோம். ரோஸ் செடி பாருங்கள், இந்த டைம் மழை பெஞ்சதுக்கு எல்லாமே பூரா துளிர் விட்டு பூரா முக்கு ரோஸ் எல்லாம் அப்படியே அழகாக விரிஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது. நாங்கள் பொறிக்கவே மாட்டோம். அந்த ரோஸ் வந்து செடியில் அழகாக இருக்கட்டும் அப்படியே வச்சு நாங்கள் பார்த்துட்டு. ஏன் பொறிக்க மாட்டோம் அப்படின்னா, அந்த பூ வந்து ஒவ்வொரு முக்கால் வர நாங்கள் ஒவ்வொரு நாள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது விரிஞ்சு ஃபுல்லாக மலர்ந்துடும். மலர்ந்ததுக்கப்புறம் அதே கருகி போனதுக்கப்புறம் தான் அந்த செடி, அந்த விதை, அந்த பூவை வந்து கட் பண்ணி விடுவோம். அது வரைக்கும் டெய்லி அதை பார்க்குறப்ப வந்து நமக்கு மைண்ட் எவ்வளோ ஃபீலாக இருந்தாலும் அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். அது டெய்லி நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னு நானும் என் பொண்ணும் போய் பார்த்துட்டு. இன்றைக்கி தேவையானது கீரையும் பாவக்காயும் பொறிச்சாச்சு. ஒரே ஒரு சீதாப்பழம் இருக்குது. எங்கள் பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவள் எழுந்திரிச்சோன்னா ஒரு பழத்தை சாப்பிடுவான். இன்றைக்கான டே முடிஞ்சிடுச்சு. அடுத்த கிச்சனில் வேலை இருக்குது, சமைக்கணும், சாப்பிட்லாம். இன்றைக்கான சமையல் வந்து கீரை துவையலும் பாவக்காய் பொரியலும் சூப்பராக செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன தோட்டம் தான், பெருசாவில் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.